விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி 3 கட்சிகளுக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்க? மதிமுகவுக்கு தான் சொன்னார்கள் 2 தொகுதியிலாவது குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். 2 தொகுதிகளிலும் இந்த முறை விசிக அவருடைய தனி சின்னத்தினை தான் இந்த முறை போட்டியிட போகிறது என்ற போது அவர்களுக்கு ஏன் சின்னத்தை மறுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா? அவர் தேர்தலை சந்தித்த போது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருந்தது? அவருக்கு மட்டும் அவருடைய விண்ணப்பித்த சின்னம் சைக்கிள் சின்னம் அவருக்கு கிடைக்கிறது. அவரும் ஒரு சர்க்கஸிலே சைக்கிள் ஓட்டுபவனை போல சின்னம் கிடைத்தவனால் மக்கள் மத்தியிலே சைக்கிளை ஓட்டி ஒரு வளம் காட்டுகிறார். அம்பேத்கரி இயக்கங்கள் அத்தனையுமே பாஜகவிடம் ஓரளவுக்கு விலை போய்விட்டது. அவர்களுக்கு மத்தியிலே வளைந்து கொடுக்காமல் அவர்களிடத்திலே அவர்களுடைய காலடியில் வீழாமல் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்திய அளவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக திருமாவளவன் இருக்கிறார். அதனால திருமாவளவனுக்கு ஒரு சின்னம் கிடைக்கக்கூடாது, வெற்றி கிடைக்கக்கூடாது. போன நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எண்ணி முடித்த நேரத்தையும் இவருக்கு நள்ளிரவுல 2 மணிக்கு அறிவித்ததனுடைய விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி தேர்தல் எண்ணினார்கள், எப்படி வாக்கு எண்ணினார்கள் என்பதே அந்த களத்தில் இருந்த தோழர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார். நெடுவாசலாக இருக்கட்டும் அல்லது மீத்தேன் எதிர்ப்பாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு இடத்திலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை பெரிய அரசியல் கட்சிகள் கையில் எடுப்பது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சிறிய அரசியல் கட்சிகள், அந்த மண் சார்ந்த அரசியல் கட்சிகள் தான் அது முதலில் கையில் எடுத்து அவர்கள் போராடுகிறார்கள். அப்ப சிறிய அரசியல் கட்சிகள் தான் இந்த நாட்டிலே கார்ப்பரேட் மயமாக மாறிக்கொண்டிருக்கிற இன்றைய அரசியல் சூழலுக்கு எதிரானவர்கள். எனவே இவர்களை சிறைக்கு தள்ளிவிட்டால், இவர்கள் மீது அரசியலில் என்றால் அவர்களுக்கு சின்னம் இல்லாமல் செய்துவிட்டால், அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் செய்துவிட்டால் இவர்களை ஒழித்து கட்டிவிடலாம் என்கிற உள்நோக்கம் இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இன்னும் சில தினங்களிலே இரட்டை இலை சின்னத்தை பறிப்பதற்கான வேலை திட்டத்தை பன்னீர்செல்வத்தினுடைய மனுவின் வழியாக அது மறுபரிசீலனைக்கு மறுபடியும் வரும். தேர்தல் ஆணையம் கூடிய சீக்கிரம் இரட்டை இலை சின்னத்தை இல்லாமல் செய்துவிடும். ஒருவேளை முடக்கிவிட்டால் ஏற்கனவே மக்கள் மன்றத்திலே முழுமையாக போய் சேராத இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இன்னும் ஒன்றுதான் அவர்கள் கட்சிக்கான ஒரு அடிப்படை ஆதாரம். இரட்டை இலையை பிடுங்கிவிட்டால் செடி செத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களவைத் தேர்தலில் பல கட்சிகளுக்கு சின்னம் சரியாகவே ஒதுக்கப்படலை தேர்தல் ஆணையத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த 3 கட்சிகளுக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1% வாக்கு இருந்தாலே அவர்களுக்கு சின்னம் வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 1% கடந்து வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு விசிக போன்றவர்கள் ஏற்கனவே 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர் அவர்களுடைய பாணி சின்னத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ 1.16%, 1% தாண்டி அவர்கள் வாக்கு வங்கி இருக்கிறது என்று கருத்துக்கள் சொல்லுகிறது. மதிமுகவுக்கு தான் சொன்னார்கள் 2 தொகுதியிலாவது குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் பம்பர சின்னத்தை மறுப்பதற்கான வாய்ப்பாக அதை சொன்னார்கள் என்று பொறுக்கிற போது 2 தொகுதிகளிலும் இந்த முறை விசிக அவருடைய தனி சின்னத்தினை தான் இந்த முறை போட்டியிட போகிறது என்கிற போது அவர்களுக்கு ஏன் சின்னத்தை மறுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இப்ப ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா? அவர் தேர்தலை சந்தித்த போது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருந்தது? அவருக்கு மட்டும் அவருடைய விண்ணப்பித்த சின்னம் சைக்கிள் சின்னம் அவருக்கு கிடைக்கிறது. அவரும் ஒரு சர்க்கஸிலே சைக்கிள் ஓட்டுபவனை போல சின்னம் கிடைத்தவனால் மக்கள் மத்தியிலே சைக்கிளை ஓட்டி ஒரு வளம் காட்டுகிறார். எல்லா காணொலிகளும் அதில் ஒளிபரப்பினார்கள். அப்ப அவருக்கு மட்டும் சின்னம் வழங்கப்படுகிறது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் வழங்கப்படுகிறது. அவர்கள் கூட்டணியிலே இருப்பவர்களுக்கு மட்டுமே சின்னங்கள் வழங்கப்படுவதும் மாற்று கருத்துடையவர்களுக்கான சின்னத்தை அலைக்கழிப்பதுமாக இருக்கிறது. அதிலும் விசிக போன்றவர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட உரிய நேரத்திலே விண்ணப்பிக்கவில்லை என்றெல்லாம் சில கருத்துக்கள் சொன்னார்கள். ஆனாலும் எனக்கு தெரிந்து அவர்களும் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து வருகிறார்கள். புதிய தலைமுறை சார்ந்த இந்த 2K கிட்ஸ் சார்ந்த ஜெனரேஷனுக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய அரசியல் சக்தியாக வளர்கிறார்கள். அவர்களுடைய கருத்தோட்டத்தின் மீது நமக்கு மாற்று கருத்து இருக்கலாமே தவிர அவர்களுடைய வளர்ச்சியிலோ அவர்களுக்கு பின்னால் ஒரு இளைஞர் படை திரண்டு வருவதையோ நாம் மறுக்க இயலாது. அது உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் உருவாகித்தான் வருகிறது. எனவே அவர்களுக்கும் சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவரே வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் பாஜகவோடு கூட்டணி போயிருந்தால் நான் கேட்ட சின்னத்தை தந்திருப்பார்கள் என்று வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். நமக்கு இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், மறைமுக கூட்டணியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாதா?
அதனால் பாஜகவோடு ஒரு மறைமுக கூட்டணி இருப்பதை சாட்டை துரைமுருகனுடைய அவருடைய அந்த ரெக்கார்டிங்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியது. அப்பொழுதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏன் தேர்தல் ஆணையம் மறைமுக கூட்டணியை ஒப்புக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. எனவே பாஜக கெடுத்து குட்டியொச்சராக்கிய துறைகளிலேயே இன்றைக்கு நீதித்துறையே ஒரு 600 பேர் திரண்டு எங்களுடைய நீதித்துறைக்கு இவர்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று தலைமை நீதிபதிக்கு 600 நீதிபதிகள் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து கடிதம் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த நாட்டில் இது எப்பொழுது நடந்தது என்றால் வரலாற்றிலே ஹிட்லருக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கிறது. ஹிட்லர் தான் சொன்னதாக ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு. ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட்ஸ் என்று ஹிட்லர் சொன்னதாக சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு பாஜக எல்லா துறைகளையும் அமலாக்கத்துறையின் மூலமாக ஒரு நிறுவனத்தை மிரட்டி அவர்களிடத்திலே தேர்தல் பத்திரம் வாங்க வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் நமக்கு வருகிறது. இப்போ கடைசியாக ஏர்டெல் நிறுவனம் இவர்களுக்கு தேர்தல் பத்திரத்திலே பல கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான கோடியை கொடுத்திருக்கிறார்கள் என்று நேற்று ஒரு தகவல் வருகிறது. அப்போ தோண்ட தோண்ட இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஊழலை ஒழிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக தான் என்று சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் ஒரு இரட்டை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறு கட்சிகள் மீது ஏன் குறிவைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஒரே தேர்தல் என்றார்கள், ஒரே நாடு என்றார்கள், ஒரே வழிபாடு என்றார்கள், ஒரே தேசம் என்றார்கள். எல்லாவற்றிலும் ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, எல்லாவற்றிலையுமே தங்களுடைய ஆதிக்கத்தை, தாங்கள் விரும்புகிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நாட்டில் எந்த மூலையிலே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை கையில் முதலில் எடுப்பது யார் என்று கேட்டால், இப்போ கூடங்குளத்திலே அணு உலை வைக்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய சுப உதயகுமார் போன்றவர்கள் தான் ஒரு சிறிய குழுக்களாகத்தான் அவர்கள் போராட தொடங்குகிறார்கள். அதே போல நெடுவாசலாக இருக்கட்டும், அல்லது மீத்தேன் எதிர்ப்பாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு இடத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை பெரிய அரசியல் கட்சிகள் கையில் எடுப்பது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சிறிய அரசியல் கட்சிகள், அந்த மண் சார்ந்த அரசியல் கட்சிகள் தான் அது முதலில் கையில் எடுத்து அவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு வருகிற மக்கள் திரட்சியை பார்த்துவிட்டு பெரிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கி சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களும் கடைசியாக அதை கலந்து கொள்கிறார்கள். எதிர்கட்சியாக இருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாய்ப்பாக கருதி கொண்டு அவர்கள் முன்னே நாங்கள் இதை தீர்த்து வைப்போம், எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று பெரிய அரசியல் கட்சிகள் அதை கைப்பற்றுகிறார்கள். இதான் நடக்கிறது. அப்ப சிறிய அரசியல் கட்சிகள் தான் இந்த நாட்டிலே கார்ப்பரேட் மயமாக மாறிக்கொண்டிருக்கிற இன்றைய அரசியல் சூழலுக்கு எதிரானவர்கள். அதனால தான் நீங்கள் கவனித்தீங்கன்னா சிறிய இயக்கங்களாக செயல்படுகிறவர்கள் அவர்கள் பூ உலகின் நண்பர்களாக இருக்கலாம், மே 17 இயக்கமாக இருக்கலாம், அல்லது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தொடர்ந்து முழங்குகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறி இருக்கலாம். இந்த கட்சிகள் மீது அதிகபட்ச ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் அடக்குமுறை ஏவுவதற்கு பார்க்கிறார்கள். அவர்களை அச்சுறுத்தி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் மீது தான் அதிகபட்சமான வழக்குகள் பாய்கிறது. ஏன் பாய்கிறது என்று கேட்டால் பெரிய அரசியல் கட்சிகள் மீதானவர்கள் மீதெல்லாம் இப்படிப்பட்ட வழக்குகளே பதியப்படுவதில்லை. என்ன காரணம்? இவர்கள் தான் மக்களிடத்திலே போய் நிற்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை இவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். இதனால் இப்போ கல்பாக்கத்திலே ஒரு ஈநுலையை கொண்டு அரசு வைக்கிறதுனால் அதில் என்ன தீமை இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே அம்பலப்படுத்தக்கூடிய இடத்திலே நீட்டு நோய் எதிர்ப்பு இயக்கம் என்றெல்லாம் நடத்துகிறார்கள் இல்லையா? பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்கள், இந்த மாதிரி அமைப்பு சார்ந்தவர்கள், சிறிய இயக்கம் சார்ந்தவர்கள் தான் மக்கள் நலன் சார்ந்து வேலை செய்கிறார்கள். எனவே இவர்களை சிறைக்கு தள்ளிவிட்டால், இவர்கள் மீது அரசியலில் என்றால் அவர்களுக்கு சின்னம் இல்லாமல் செய்துவிட்டால், அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் செய்துவிட்டால் இவர்களை ஒழித்து கட்டி விடலாம் என்கிற உள்நோக்கம் இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இப்போது இந்த தேர்தல் நேரத்தில் சின்னம் என்பது எவ்வளோ முக்கியமானது? ஒரு கட்சிக்கு இதை விட குறைவான வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற கட்சிக்கு பாஜகவில் இருக்கிற ஒரே கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களுக்காக கேட்ட ஒரு சின்னத்தை ஒதுக்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எம்பி 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற விசிகாவிற்கு அதை ஒதுக்குறதுக்கு அவங்களால முடியல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அல்லது வேண்டுமென்றே செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாகுதா இது? இல்லை, இந்திய அளவிலேயே பாஜகவிற்கு கருத்தியல் ரீதியாக அடி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய இடத்திலே, ஜனநாயக உரையாடலை தொடங்குகிற இடத்திலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிர்வாக ரீதியாக யார் வேண்டுமானாலும் பெரிய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட திருமாவளவன் ஒரு கருத்தியல் போரை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருந்தாலும் சரி, சனாதன ஒழிப்பு என்கிற கருத்தியலையே அவர்தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக பேசியிருக்கிறார். அதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய கருத்தரங்கத்திலே உதயநிதி ஸ்டாலின் அந்த கருத்தை வழிமுடிந்து பேசியதையே அவர்கள் இந்திய அளவிலே பெரிய ட்ரெண்டாக மாற்றினார்கள். ஆனால் அதற்கான தொடக்க புள்ளி யார் என்று கேட்டால் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த கருத்தியலை தொடங்கி வைத்தார். அது பரவலாக இன்றைக்கு பேசப்படுகிறது. அப்படி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திருமாவளவன் போன்ற சக்திகள், ஏன்னால் அம்பேத்கரி இயக்கங்கள் அத்தனையுமே
பாஜகவிடம் ஓரளவுக்கு விலை போய்விட்டது. தமிழ்நாட்டு சூழலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணசாமி வெளியிலே வந்திருக்கிறார். ஜான் பாண்டியனாக இருக்கலாம், எல்லா இயக்கங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாஜக அம்பேத்கரிய கருத்தியல் உள்ளவர்களை பூராகவே உள்வாங்கி விட்டது. உண்மையான அம்பேத்கரிய தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் பாஜகவுக்கு பின்னால் ஒரு நாளும் போக மாட்டார்கள். ஆனால் இந்த சிறிய அமைப்புகளை எல்லாம் இவர்கள் சூறையாடி விட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே வளைந்து கொடுக்காமல், அவர்களிடத்திலே அவர்களுடைய காலடியில் வீழாமல் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்திய அளவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக திருமாவளவன் இருக்கிறார். அதனால திருமாவளவனுக்கு ஒரு சின்னம் கிடைக்கக்கூடாது, வெற்றி கிடைக்கக்கூடாது. போன நாடாளுமன்ற தேர்தலிலே மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எண்ணி முடித்த நேரத்தையும் இவருக்கு நள்ளிரவுல 2 மணிக்கு அறிவித்ததனுடைய விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி தேர்தல் எண்ணினார்கள், எப்படி வாக்கு எண்ணினார்கள் என்பதே அந்த களத்தில் இருந்த தோழர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏறத்தாழ இவருக்கு மிரட்டி வாங்கப்பட்ட ஒரு வெற்றியை போல நடந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், வேலை செய்ய மறுக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவர்கள் அதை ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். அந்த அளவிற்கு சாதிய ஆதிக்கம் பல துறைகளிலே வேரோடி கிடக்கிறது. அதனால் அவருக்கு அது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய சின்னத்தை பிடுங்குவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் சில தினங்களிலே இரட்டை இலை சின்னத்தை பறிப்பதற்கான வேலை திட்டத்தை பன்னீர்செல்வத்தினுடைய மனுவின் வழியாக அது மறுபரிசீலனைக்கு மறுபடியும் வரும். தேர்தல் ஆணையம் கூடிய சீக்கிரம் இரட்டை இலை சின்னத்தை இல்லாமல் செய்துவிடும் என்று ஒரு கருத்தும் வருகிறது. ஒருவேளை அதை முடக்கிட்டாங்கன்னா அது அதிமுக ஒருவேளை முடக்கிவிட்டால் ஏற்கனவே மக்கள் மன்றத்திலே முழுமையாக போய் சேராத இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சின்னம் ஒன்றுதான் அவர்கள் கட்சிக்கான ஒரு அடிப்படை ஆதாரம். இரட்டை இலையை பிடுங்கிவிட்டால் செடி செத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஏறத்தாழ அதிமுகவினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு புதிய சின்னத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்கள் முன்னாடிலாம் சுவரில் எழுதி வரைவார்கள். இப்பொழுதெல்லாம் வரைந்து அவர்கள் அந்த தூரியை கீழே வைப்பதற்குள் தேர்தல் முடிந்துவிடும். இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கிறது, மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது. இன்னொரு 2 வாரங்கள் கடந்தாலே தேர்தல் நெருங்கிவிடும் என்கிற சூழல் வந்துவிட்டது. எனவே திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும். அதாவது பாஜக கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொன்னார்கள். திமுக அதிமுக இல்லாமல் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னாங்க. இது இரண்டையும் இல்லாமல் செய்துவிட்டால் ஜனநாயகம் இல்லாமல் போய்விடும். அரசியல் சாசனத்தை இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாட்டை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கடைசி தேர்தல். இந்த தேர்தலில் மீண்டும் ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளு வழியாகவோ மோசடிகளின் வழியாகவோ பாஜக வென்றுவிட்டால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக நீடிக்குமா என்கிற சந்தேகத்தை நமக்கு மட்டும் இல்லை, சர்வதேச நாடுகளுக்கு வந்திருக்கிறது. ஜெர்மனிக்கு வந்திருக்கிறது, அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளினுடைய காங்கிரசினுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள், மாற்று கருத்துடைய முதலமைச்சர்களை கைது செய்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது நடவடிக்கைக்கு அதுவும் தேர்தல் நேரத்திலே செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு பாஜக தயாராகிவிட்டது. அதற்கான ஒரு ஜனநாயக படுகொலையை முற்றிலுமாக முடித்து கட்டுவதற்கான வேலை திட்டமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி விடுவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வையை எடுத்துரைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.